வாங்குங்க இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். 2 பழுத்த தக்காளியை எடுத்து பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வெந்து வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வேக வச்ச முட்டையை நான் 2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 4 கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். முட்டையோட மஞ்சக்கரு உடஞ்சிராமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தொக்கோட சாறு நல்லா முட்டையில் சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.